முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களுக்கு முற்றுப்புள்ளி. அனுரவின் அதிரடி செயற்பாடு. விடுதலை புலிகளுக்கு அனுர செய்து கொடுத்த சத்தியம் சபையில் கடும் சர்ச்சை. திடீரென தனது நெருங்கிய நண்பரை சந்தித்த மகிந்த. வெளிவரும் பல அரசியல் ரகசியங்கள். கொள்கலன்களை கொக்குகள் தூக்கி சென்று மெத்தனியவில் போட்டனவா நாமல் ராஜபக்ச சீற்றம். ஜெனீவா செல்லம் அர்ச்சுனா எம்பி. சபையில் பகிரங்க சவால். பத்மே வெளியிட்ட அதிர்ச்சியில் உரைய வைக்கும் தகவல்கள். தொடரும் விசாரணைகள். புற்றுநோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடிப்பு 100% சேற்றுடன் உறுதி. முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்கும் சட்டமூலம் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமூலத்திற்கு ஆதரவாக 151 வாக்குகளும் எதிராக 1 வாக்கும் பதிவாகியுள்ளன. அதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்குவதற்கான சட்டமூலம் 150 பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மெத்தனியவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி ரசாயனத்தை பயன்படுத்தி தானும் தனது குழுவினரும் சமீபத்தில் 13 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருளை தயாரித்ததாக பாதாள உலக குழு தலைவர் ஹெகல்பத்ர பத்மே தெரிவித்துள்ளார். பத்மேவை தடுப்பு காவலில் வைத்து நடாத்தப்பட்ட விசாரணைகளிலேயே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. குறித்த ஐஸ் போதைப்பொருளை தயாரிப்பதற்கு 2 ஈரானிய நிபுணர்களின் ஆதரவு பெறப்பட்டுள்ளதாகவும் ஹெகல்பத்ர பத்மே தெரிவித்துள்ளார். அத்துடன் ஐஸ் போதைப்பொருளை நேரடியாக இறக்குமதி செய்வதை விட அந்த ரசாயனங்களை பயன்படுத்தி அதனை தயாரிப்பது மிகவும் லாபகரமானது என்பதால் அவ்வாறு செய்ததாக அவர் கூறியுள்ளார். பாதுகாப்பு படையினருக்கு எந்த சந்தேகமும் ஏற்படாதவாறு வேறு தயாரிப்பு பொருட்களின் வடிவத்தில் இந்த ரசாயனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய நண்பரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்காரவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ தனது முக புத்தகத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் நான் ஒரு பழைய தோழரான வாசுதேவ நாணயக்காரவை சந்திக்க சென்று அவரது வீட்டில் அவரது நலம் விசாரித்தேன். வாசுதேவ நாணயக்காரவும் நானும் பல யுகங்களாக அரசியலில் ஒன்றாக இருக்கின்றோம். வாசுதேவ ஒரு அற்புதமான நண்பர். நாங்கள் இருவரும் 1970 அரசியலில் நுழைந்தோம். எங்கள் நட்பு மிகவும் பழமையானது, அதுபோலவே சிக்கலானது. கடந்த காலத்தில் கொழும்பிலிருந்து கதிர்காமம் வரை நடாத்தப்பட்ட பாத யாத்திரை இப்பொழுது பலரின் நினைவிலிருந்து மறைந்துவிட்டதாக நினைக்கின்றேன். காணாமல் போனவர்களுக்காக குரல் கொடுப்பது, வடக்கு கிழக்கு போருக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவது மற்றும் அரசு நிறுவனங்களை தனியார்மயமாக்குவதை எதிர்ப்பது என்ற நோக்கத்துடன் அந்த பாத யாத்திரை நடாத்தப்பட்டது. அந்த பாத யாத்திரை மார்ச் 16, 1992 அன்று விகாரமகாதேவி பூங்காவின் முன் தொடங்கியது. பல தோழர்கள் அதற்காக இணைந்தனர். அவர்களில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்காரரும் ஒருவர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டில் நடந்த குற்றங்கள் தொடர்பில் தான் ஜெனீவா சென்று முறையிட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் ஒரு பயங்கரவாதி என யாராவது கையை உயர்த்தி கூறுங்கள். யாரும் கையை உயர்த்தவில்லை. அதேபோல மக்கள் விடுதலை முன்னணியின் ஸ்தாபகர் ரோகண விஜயவீர ஒரு பயங்கரவாதி இல்லை என நானும் கூறுவேன். ஆளும் கட்சியில் யாரையும் வடக்கு மக்களுக்கு தெரியாது. அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் இளங்குமரன் ஆகியோரையும் எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் வடக்கு மக்கள் உங்களுக்கு வாக்களித்தமைக்கு காரணம் இருக்கின்றது. ஒரு காலத்தில் எங்களைப் போலவே நீங்களும் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் செய்தவர்கள். இதனாலேயே நம்மை போன்றவர்களை எண்ணி வடக்கு மக்கள் உங்களுக்கு வாக்களித்தனர். அத்துடன் இன்று வரை எங்களுக்காக மரணித்த ஒருவரை கடவுள் என நாடாளுமன்றத்தில் கூறிய ஒரே தமிழ் அரசியல்வாதி நான் மட்டுமே. வடக்கு கிழக்கில் குற்ற செயல்கள் நடைபெறுகின்றன. ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் இன்று வரை எடுக்கப்படவில்லை. யாரும் அதற்காக கைது செய்யப்படவில்லை. ஆனால் நீங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்தீர்கள்.
நீங்கள் ரணிலை கொன்றாலும் விடுதலை புலிகளின் தலைவர் எனக்கு கடவுள் என கூறும் ஒரு தமிழனாக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனால் வன்முறைகளை நாம் விரும்புவதில்லை. உங்களுடைய கட்சியை சேர்ந்த நால்வர் அறகலைய காலத்தில் நாடாளுமன்றத்தை எரிக்குமாறு கூறினார்கள். ஆனால் நீங்கள் இன்று நாடாளுமன்றத்தால் வழங்கப்பட்ட வாகனங்களிலேயே பயணிக்கின்றனர். நாங்கள் கடவுச்சீட்டு அலுவலகம் கேட்கவில்லை, கிரிக்கெட் மைதானம் கேட்கவில்லை. மாறாக தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வையை கேட்டோம். அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படவில்லை. இந்த நாட்டில் தமிழர்களுக்கு எதிராக நடந்த குற்றங்கள் தொடர்பில் நான் ஜெனீவா சென்று முறையிடுவேன். அதன் பின்னர் நாட்டிற்கு வந்தவுடன் என்னை கைது செய்வதாயின் கைது செய்யுங்கள். ஆனால் நான் என்றாவது ஒரு நாள் சிங்கள மக்கள் வாழும் ஒரு தொகுதியில் நின்று தேர்தலில் போட்டியிடுவேன். அப்பொழுது உங்கள் கட்சியில் எத்தனை குழந்தைகள் மீதம் இருக்கின்றது என்பதை பார்ப்போம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் உற்பத்தி செய்வதற்கான ரசாயனங்கள் அடங்கிய கொள்கலன்களை 2 கொக்குகள் மிதனியவிற்கு கொண்டு சென்று போட்டனவா என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். கொள்கலன்கள் துறைமுகங்களுக்கு வந்தவுடன் துறைமுக கட்டுப்பாட்டு பிரிவு இந்த கொள்கலன்களை நிறுத்தி பரிசோதனை செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கொள்கலன்கள் தொடர்பில் வெளிநாட்டு புலனாய்வு பிரிவுகளினால் அறிக்கைகள் கிடைக்கப்பெற்றதாக செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்க பத்திரிகைகளில் இந்த செய்தி வெளியிடப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த புலனாய்வு பிரிவுகள் ஏற்கனவே இவ்வாறான புலனாய்வு தகவல்களை வெற்றிகரமாக வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவை மையமாக கொண்ட புலனாய்வு அமைப்பு இந்த தகவல்களை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். புலனாய்வு தகவல்கள் வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்திலும் கொள்கலன்கள் துறைமுகத்தில் காணப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த கொள்கலன்கள் தொடர்பில் போலீசார் தீவிர சோதனை நடத்தியதாக அரசாங்க பத்திரிகையாக சிலுமின செய்தி வெளியிட்டுள்ளது. பரிசோதனை செய்யப்பட்ட கொள்கலன்கள் எவ்வாறு விடுவிக்கப்பட்டன? இந்த சம்பவங்களுக்கு ராஜபக்ஷக்கள் பொறுப்பா என மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். துறைமுகத்தை போலீசாரை சுங்கப்பிரிவை திட்டமிட்ட குற்ற கும்பல்களை ராஜபக்ஷக்கள் கட்டுப்படுத்தினால் இந்த அரசாங்கம் எதற்கு என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். துறைமுகத்தில் பரிசோதனை செய்யப்படாது கொள்கலன்கள் விடுவிக்கப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். சர்வதேச ரீதியான புலனாய்வு தகவல்களை உதாசீனம் செய்துள்ளதாகவும் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இவ்வாறான பின்னணியில் மீது குற்றம் சுமத்துவதில் எவ்வித பயனும் கிடையாது என நாமல் ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் தமிழ் டயஸ்போராவிற்கும் அளித்த வாக்குறுதிகளின்படி அரசாங்கம் செயல்படுவதாக மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இந்த அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மறந்துவிட்டாலும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் டயஸ்போராவிற்கும் அளித்த வாக்குறுதிகளை மறக்கவில்லை. முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த் உலுகேதெனவின் கைதும் அவர்கள் அளித்த வாக்குறுதிகளின்படியே இடம்பெற்றது. தமிழீழ விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவில் இருந்த ஒருவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே அவர் சிறையில் உள்ளார். உலகின் வேறு எந்த நாடும் அவர்களுக்காக கடமையாற்றும் ராணுவ வீரர்களையும் கடற்படையினரையும் அவமதிப்பதில்லை. அது இங்கு மட்டுமே நடக்கின்றது. புற்றுநோய்க்கு எதிராக ரஷ்யா உருவாக்கிய என்ட்ரோமெக்ஸ் தடுப்பூசி 100% செயற்றுடனை காட்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தடுப்பூசி புற்றுநோய் கட்டிகளை வெற்றிகரமாக அளித்துள்ளதை ரஷ்யாவின் சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. அத்துடன் இந்த தடுப்பூசி தொடர்பில் நடைபெற்ற சோதனைகளில் எந்தவிதமான பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை என்பது நிரூபணமாகியுள்ளது. கோவிட்-19 தடுப்பூசியில் பயன்படுத்தப்பட்ட அதே தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த என்ட்ரோமிக்ஸ் தடுப்பூசி உடலில் ஆரோக்கியமான திசுக்களை சேதப்படுத்தாமல் புற்றுநோய் செல்களை மட்டும் தாக்கியளிக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்.